தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஇஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல பிசிக்ஸ்ல அப்படின்ற சாப்டர் ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்ல பிசிக்ஸ் 12th வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 பார்ட் பார்த்தாச்சு. இது பார்ட் 4. ஓகே, சரி. யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்க. ஃபைன். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட் வேவ்ஸ் அண்ட் யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ லைட் வேவ்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும், யங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, இதை தான் நம்ம பார்க்க போறோம். We will now discuss interference using light waves. If we use two sodium lamps, ரெண்டு sodium lamp illuminating two pinholes. ஸோ ஒரு கார்ட்போர்டு இருக்கு, அதுல ரெண்டு இடத்துல ரெண்டு சோடியம் லேம்பை யூஸ் பண்றோம், ரெண்டுமே எரியுது. அதுல சின்ன சின்னதா ரெண்டு ஸ்லிட் இருக்கு. ஸோ ஸ்லிட் 1, ஸ்லிட் 2. Sorry. We will not observe any interference fringes. சரி, எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. This is because of the fact that light wave emitted from an ordinary source like a sodium lamp undergoes abrupt phase changes in times of the order of 10 power minus 10 seconds. So 1 second நாலே எவ்வளவு சின்னது, milliseconds, microseconds. milliseconds னா 10 power minus 3 seconds, microseconds னா 10 power minus 6. இங்க 10 power minus 10 seconds இருக்கு ஆம்ஸ்ட்ராங்ல. 10 power minus 10 seconds அவ்வளோ கம்மியான செகண்ட்ஸ்குள்ளார அப்ரக்ட் ஆகும், ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அங்க இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்றத பார்க்க முடியாது. we can't able to observe any interference by a naked eye. Okay, thus the light waves coming out from two independent sources of light will not have any fixed phase relationship and would be incoherent. ஸோ ரெண்டு லைட் சோர்ஸ்ல இருந்து வேவ்ஸ் வருது அப்படின்னா அது ரெண்டும் என்னவா இருக்காதுன்னா கோஹிரண்டா இருக்காது, இன்கோஹிரண்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது இண்டிபெண்டன்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட், அந்த லைட்டுடைய சோர்ஸை பொறுத்து இருக்காது. டூ இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் வில் நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸ்டு ஃபேஸ் ரிலேஷன், எந்த ஒரு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பும் அதுல இருக்காதுன்னு சொல்றாங்க. when this happens as discussed in the previous section, the intensities of the screen will add up. இல்லையா? இதை பத்தி நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் செக்ஷன்ல பேசும்போது அங்க என்ன ஆச்சுன்னா இன்டென்சிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டென்சிட்டிஸும் நம்ம கருத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. The British physicist Thomas Young used an ingenious technique to lock the phase of the waves emanating from S1 and S2. So S1 ல இருந்து ஸ்லிட் 1ல இருந்தும் ஸ்லிட் 2ல இருந்தும் வரக்கூடிய லைட் வேவ்ஸ் அதனுடைய ஃபேஸஸ் சேஞ்ச் ஆகாம லாக் பண்றதுக்கு அவரு ஒரு இன்ஜினியஸ் டெக்னிக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. He made two pinholes S1 and S2 very close to each other on an opaque screen. ஸோ அந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணுன்னா லைட்டை போக விடாது, தடுத்து நிறுத்திடும். ஓகேவா? லைட் அது வழியா பாஸ் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி போகாது. அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்ல ரெண்டு ஹோல் மட்டும் போடுறாரு, பின் ஹோல்ஸ். ஃபிகர் 10.12a. ஸோ அதுதான் S1 S2 சொல்றோம். These were illuminated by another pinholes that was in turn lit by a bright source. Light waves spread out from S and fall on both S1 and S2. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா இங்க ஒரு லைட் சோர்ஸ் வச்சிருக்காரு, ஒரே ஒரு பல்ப் தான் வச்சிருக்காரு, அது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுல ஒரு சின்ன ஹோல் போடுறாரு. இந்த ஹோல் வழியா போகக்கூடிய லைட்டை மறுபடியும் என்ன பண்றாருன்னா ரெண்டு ஸ்லிட் வழியா அனுப்புறாரு. இட்ஸ் மை பேட், சாரி. ஓகே, இங்க ஒரு ஸ்லிட் இருக்கு S1, இங்க ஒரு ஸ்லிட் இருக்கு S2. ஸோ இது வழியா லைட் வரும், இது வழியா லைட் வரும். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா இன்டர்ஃபரன்சஸ் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா என்ன கிடைக்கும், இன்டர்ஃபரன்சஸ் கிடைக்கும். சரி, ஸோ லைட் வேவ் ஸ்ப்ரெட் அவுட் ஃப்ரம் S and fall on both S1 and S2. S1 and S2 then behaves like two coherent sources. இப்போ incoherentல இது ரெண்டு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா coherent sources ஆக்ட் ஆகுது. Because light waves coming out from S1 and S2 are derived from the same origin source.
ஒரிஜினல் சோர்சஸ்ல இருந்து ஒரே சோர்ஸ்ல இருந்தா இந்த ரெண்டு வேவ்ஸ்மே ஒரு பிளேன். இப்ப எக்ஸாம்பிள் இது என்னது நம்மளுக்கு பிளேன்னு எடுத்துக்கலாமா, பிளேன் வேவ். ஓகே, அப்ப ஒரே பிளேன் வேவ்ல இருந்து ரெண்டு வேவ்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா F1 F2 அந்த மாதிரி பாயிண்ட், G1 G2 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும், கோஹிரண்டா இருக்கும். அப்படிதான் நம்ம இதையும் எடுத்துக்கணும். S1 S2 ல இருந்து கிடைக்கக்கூடிய கம்மிங் அவுட் லைட் வேவ்ஸ் கோஹிரண்டா இருக்கும், ஏன்னா அது ஒரே சோர்ஸ்ல இருந்து வருது. ஓகே, derived from same original source, and any abrupt phase change in S will manifest in exactly similar phase change in the lights coming out from S1 and S2. Suppose S என்ற சோர்ஸ்ல ஏதாவது லைட்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அதோட லைட்டோட ஃபேஸ்ல சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா இந்த ரெண்டுத்துலயுமே S1ல இருக்கிற ஃபேஸஸ்லயும் சேஞ்சஸ் இருக்கும், S2ல இருக்கிற லைட் வேவ்ஸ்லயும் ஃபேஸஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். அதனால ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். So always it be exist in a coherent. Okay, thus the two sources S1 and S2 will be locked in phase. அப்ப கண்டிப்பா S1 ஸ்லிட்ல S2 ஸ்லிட்ல இருந்து வரக்கூடிய லைட் வேவ்ஸ் ரெண்டுமே ஒரே ஃபேஸ்ல தான் இருக்கும், அது லாக் ஆயிடுச்சு. ஓகேவா, தட் இஸ் they will be coherent like the two vibrating needle in our water wave example figure 10.8a. ஸோ ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம் லாஸ்ட், ஐ திங்க் பார்ட் 3ல தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஒரு பூல் இருக்கு, அதுல வாட்டர்ல ரெண்டு பின் டிராப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, டிராப்டு பின்ல வேவ்ஸ் இருக்கும்போது வேவ்ஸ் எப்படி ஒரே வேவ் ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல நான் ரெண்டு பின் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அது ரெண்டுமே ஒரே நேரத்துல மேல போகும், ஒரே நேரத்துல கீழே வரும் இல்லையா, கிரஸ்ட் ட்ரஃப் எல்லாமே சேமா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா சோர்ஸ்ல இருந்து பை சான்ஸ் எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ரெண்டு டிஸ்டன்ஸும் சேம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்குன்னா டவ் இன்டு வி. வின்றது வெலாசிட்டி, ஐ மீன் ஸ்பீட் ஆஃப் த வேவ்ஸ், டவ்ன்றது டைம். ஓகேவா, ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த ரெண்டுமே டவ் இன்டு வி அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது கோஹிரண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒரு வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே என்னவா தான் இருக்கும்னா கோஹிரண்டா இருக்கும். ஃபைன், அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தே வில் பி கோஹிரண்ட் லைக் த டூ வைப்ரேட்டிங் நீடில் இன் அவர் வாட்டர் வேவ் எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் வேவ் எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வேணும்னா பார்ட் 2 பார்ட் 3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. The spherical waves emanating from S1 and S2 will produce interference fringes on the screen G prime as shown in figure 10.12b. So இங்க கொடுத்திருக்காங்க B ல 10.12b ல அது என்ன பண்ணுது அப்படின்னா G prime அப்படின்ற இடத்துல இங்க G இருக்கு, இங்க G prime இருக்கு. சரி, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பண்ணுதுன்னா ஒரு waves emanating from S1 S2 will produce interference fringes உருவாக்குதுன்னு சொல்றாங்க. The position of maximum and minimum intensities can be calculated by using the analysis given in section 10.4. So section 10.4ல நம்ம லாஸ்லாம் பார்த்தோம், law of reflection, law of refraction அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா இங்க மேக்ஸிமா எது, மினிமா எது, கிரஸ்ட் எது, ட்ரஃப் எது, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்லிட் வழியா ஒரு லைட் பாஸ் பண்றாங்க, அதை மறுபடியும் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஸ்லிட், அதுல ரெண்டு ஸ்லிட் இருக்கு, S1 S2 ரெண்டு இருக்கு. ஸோ இதுல இருந்தும் என்ன ஆகும்னா ரெண்டு இன்டர்ஃபரன்சஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஃபைன், யங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் டு ப்ரொடியூஸ் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். Okay, I think no one is in a live except me. Fine. We will have constructive interference resulting in a bright region when xd by d is equal to n lambda. That is, x is equal to xn, which is equal to n lambda d by d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது எல்லாமே இந்த கிராஃப்ல இருந்து வரக்கூடியது. இதுல டினா என்னன்னு தெரியணும், இந்த டினா என்னன்னு தெரியணும். ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை டின்னு எடுத்திருக்காங்க. தென் ஸ்லிட்ல இருந்து ஸ்கிரீன் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கேபிட்டல் டின்னு எடுத்திருக்காங்க. தென் இந்த ரெண்டும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கும் இந்த ஆரிஜினுக்கும் சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. எக்ஸ் இன்டூ டி. ஓகே, ஃபைன். x into d by d is equal to n lambda-வா இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ n lambda into capital D இது மல்டிபிள் வந்துடும், d என்னன்னு வச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ n lambda into d by d is equal to x.
இந்த ஆர்டர் 0 1 2 3 இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் இன்டீஜர்ஸா. ஆன் த அதர் ஹேண்ட் we will have destructive interferences. ஸோ இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா n lambda d by d. ஸோ இந்த கேபிட்டல் d ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்லிட் அண்ட் த ஸ்கிரீன், அண்ட் ஸ்மால் d ன்றது ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? லாமிடான்றது வேவ் லென்த், லைட்டுடைய வேவ் லென்த், என்னது ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், இந்த மாதிரி நம்ம சொல்றது. ஃபைன். ஸோ இதெல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பார்க்குறோம். இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு பாருங்க, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். Destructive interference resulting in a dark region when xd by d is equal to n plus 1 by 2 into lambda. So 1 2 3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ரீஜன்ஸ் கிடைக்கும், ஐ மீன் லைட் பேண்ட் கிடைக்கும். 1 and half 2 and half இந்த நடுவில் இருக்கிற பார்ட்ல எல்லாம் என்ன இருக்குன்னா டார்க் பேண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் 1 plus 1 by 2 into lambdaன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ xn is equal to 1 plus 1 by 2 into lambda d by d. ஸோ இதே ஃபார்முலா தான் n-க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், n plus 1 by 2ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? Thus dark and bright bands appear. Dark band ஒன்னு, I mean bright band ஃபார்ம் ஆகும், அதுக்கு பக்கத்துலயே டார்க் பேண்ட் இருக்கும், மறுபடியும் bright band, மறுபடியும் டார்க் பேண்ட். இதே மாதிரி பேண்ட்ஸ் என்ன ஆகும், தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா இருக்கும் இல்லையா? Dark and bright bands appear on the screen as shown in figure 10.13. Such bands are called fringes. இந்த பேண்ட்ஸ்க்குலாம் பேர் என்னன்னா டார்க் பேண்ட், அப்புறம் ஒயிட் லைட் பேண்ட், அப்படி இல்லைன்னா பிரைட் பேண்ட், மறுபடியும் டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட். இந்த மாதிரி பட்டைகளா இருந்துச்சுன்னா, நிறைய பட்டைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒளி பட்டைகள் இல்லையா? ஸோ ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? ஃப்ரிஞ்சஸ், FRINGES, ஃப்ரிஞ்சஸ். Equation 10.13 and 10.14 show that dark and bright fringes are equally spaced. So dark bandக்கு பேண்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் பிரைட் பேண்டுக்கும் இருக்கும், ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.025 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா, பீட்டா அப்ராக்சிமேட்லி 1 மில்லிமீட்டரா இருந்துச்சுன்னா, பேண்டுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது பேண்டுடைய வித்து எவ்வளோ இருக்குன்னா 1 மில்லிமீட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பேண்ட் இருக்குல்ல, பட்டை, இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா 1 மில்லிமீட்டரா இருக்கும். ஸ்லிட்டு, ரெண்டு ஸ்லிட்டுக்கும் நடுவில், ஐ மீன் S1 S2, இங்க ஒரு ஹோல் இருக்கு, இங்க ஒரு ஹோல் இருக்கு, இந்த ரெண்டு ஹோலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி, அதனுடைய வேல்யூ தான் 0.025 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா பீட்டாவுடைய வேல்யூ, பீட்டான்றது பேண்டு வித்து, பேண்ட் வித்து. ஓகேவா? அந்த பேண்ட் வித்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 மில்லிமீட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபைன். Okay, computer generated fringe pattern produced by 2 point sources S1 and S2 on the screen, G prime, G prime. Okay, D is equal to அதான் ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.025 மில்லிமீட்டர். D ன்றது கேபிட்டல் D ன்றது ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அது என்னன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் லாமிடா வேவ் லென்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 into 10 power minus 5 சென்டிமீட்டர். Adapted from optics by a Ghatak Tata MC Grahill Publishing Co Limited, New Delhi 2000. Okay, Tata MC Grahill பப்ளிகேஷன்ல பப்ளிஷ் ஆன அந்த புக் பேர் என்னதுன்னா ஆப்டிக்ஸ் தான். சரியா? ஆப்டிக்ஸ் அப்படின்ற புக்கு யாரு ஆத்தர் அப்படின்னா ஏ காட்டக். ஸோ காட்டக் எதுனா ஆப்டிக்ஸ்ன்ற புக்ல இருந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டயக்ராம, இந்த கான்செப்டை. ஓகே, ஸோ அடுத்தது டைஃப்ராக்ஷன். இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம், இன்டர்ஃபரன்ஸ்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம், இதுக்கு முன்னாடியே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்துட்டோம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. டைஃப்ராக்ஷன்ல என்ன பார்க்க போறோம்? இஃப் வி லுக் கிளியர்லி அட் த ஷேடோ கேஸ்ட் பை அன் ஒபாக் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் ஒளியை போக விடாம தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒளி அது மேல பாஸ் பண்ணும்போது கண்டிப்பா பேக் சைட்ல என்ன இருக்கும், ஷேடோ ஃபார்ம் ஆகும் இல்லையா? க்ளோஸ் டு த ரீஜன் ஆஃப் ஜியாமெட்ரிக்கல் ஷேடோ. ஸோ கரெக்டா இந்த ஆப்ஜெக்டுடைய ஒபாக் ஆப்ஜெக்டுடைய ஜியாமெட்ரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஷேடோவும் இருக்கும். தேர் ஆர் அல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ரீஜன்ஸ் ஜஸ்ட் லைக் அன் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ எப்படி டார்க் அண்ட் பிரைட் ரீஜன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ்ல உருவாச்சோ அதே மாதிரி அல்டர்னேட்டா டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் எனக்கு இங்கேயும் இருக்கும்னு சொல்றாங்க. திஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு த ஃபினாமினன் ஆஃப் டைஃப்ராக்ஷன். இது எதனால உருவாகுதுன்னா இன்டர்ஃபரன்ஸால உருவாகல, பட் டைஃப்ராக்ஷனால உருவாகுதுன்னு சொல்றாங்க ஷேடோல. Diffraction is a general characteristics exhibited by all types of waves. So எல்லா வேவ்ஸ்லயுமே எனக்கு டைஃப்ராக்ஷன் கண்டிப்பா ஏற்படும். Be it sound waves, light waves, water waves or matter waves. ஸோ எந்த வேவ்ஸா இருந்தாலும் சரி அந்த வேவ்ஸால எனக்கு டைஃப்ராக்ஷன்ஸ் உருவாகும். லைட் வேவ்ஸ்ல இருந்து தான் எனக்கு என்ன உருவாகும், இன்டர்ஃபரன்ஸ் உருவாகும். சரி, லைட் ஒரு ஆப்ஜெக்ட் மேல பட்டு
அது ஒபாக் ஆப்ஜெக்டா இருந்து, ஒபாக் மீன்ஸ் இட் கான்ட் ஏபிள் டு, ஐ மீன் லைட் கான்ட் ஏபிள் டு பெனட்ரேட் த்ரூ இட். அது வழியா லைட்டால பெனட்ரேட் ஆகி போக முடியாது. அப்படின்னா வி கால்ட் அஸ் ஒபாக் ஆப்ஜெக்ட். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டுடைய ஜாமெட்ரி என்னவோ எக்ஸாக்டா எனக்கு பின்னாடி அதனுடைய ஷேடோஸ் கிடைக்கும். அந்த ஷேடோவும் என்னன்னா இன்டர்ஃபரன்ஸ் மாதிரியே அங்கேயும் ரெண்டு பேண்டும் இருக்கும். டார்க் பேண்ட் இருக்கும், பிரைட் பேண்ட் இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு டைஃப்ராக்ஷன் சொல்றாங்க. சின்ஸ் த வேவ்லென்த் ஆஃப் லைட் இஸ் மச் ஸ்மாலர் தேன் த டைமென்ஷன் ஆஃப் மோஸ்ட் அப்ஸ்டாக்கல்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்ஸ்டாக்கல்ஸை விட இதனுடைய டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. வேவ்லென்த் ஆஃப் த லைட், அந்த லைட்டுடைய வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் விடவும் கம்மியா இருக்கும். அதனாலதான் ஏர்ல லைட்டால பாஸ் பண்ண முடியுது, ஷேடோ உருவாகல. ஏர் மாலிகுல்ஸ் மேல லைட் படும்போது ஷேடோ உருவாகுதா? இல்ல. ஓகே. We do not encounter diffraction effects of light in everyday. So அன்றாட வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா லைட்டுடைய டைஃப்ராக்ஷன் எஃபெக்டை ஈஸியா என்கவுண்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. We do not encounter diffraction effect of light in everyday observation. However, the finite resolution of our eye or of a optical instrument such as telescope or microscope is limited due to the phenomenon of diffraction. So diffraction உடைய phenomenon யூஸ் பண்ணி ஒரு லிமிட்டடான அளவுக்கு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ நம்மளுடைய கண்களால டைஃப்ராக்ஷனை பார்க்க முடியாது, பட் மைக்ரோஸ்கோப்போ டெலஸ்கோப்போ யூஸ் பண்ணி ஓரளவுக்கு பார்க்கலாம்னு சொன்னாங்க. பட் இட் இஸ் லிமிட்டட். Indeed, the colors that you see when a CD is viewed is due to diffraction effect. ஸோ ஒரு சிடியை நீங்க பார்க்கும்போது அந்த சிடியில நிறைய கலர்ஃபுல்லா விப்ஜிஆர் கலர் இருக்கும்ல, வானவில் மாதிரி ஜொலிக்கும்ல, அதுக்கு காரணம் என்னன்னா டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. We will now discuss the phenomenon of diffraction. ஸோ இப்போ நம்ம டைஃப்ராக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப இவ்வளவு நேரம் என்னடா பண்ணீங்க கேட்கணும்னு தோணுதுல? சரி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில சொல்லிட்டேன், சாரி. த சிங்கிள் ஸ்லிட். ஓகே, ஒரே ஒரு ஸ்லிட் தான் இருக்கு. அது வழியாவே எவ்வளவு லைட் வேணா பாஸ் ஆகலாம்ல, ஒரே ஒரு லைட் தான் பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. Fine. In the discussion of Young's experiment, we stated that single narrow slit act as a new source. சிங்கிள் நேரோ ஸ்லிட், ஒரு சிங்கிளா நேரோவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிட் இருக்கு, அது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா சோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஆக்ட் as a new source from which light spreads out. Okay, even before Young, early experiments including Newton had noticed that light spreads out from narrow holes and slits. ஸோ ஸ்லிட்டா இருந்தாலும் ஹோல்ஸா இருந்தாலும் நேரோவா இருந்தா மட்டும்தான் அதால லைட் என்ன பண்ண முடியும், ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வழியா வரக்கூடிய லைட் கண்டிப்பா என்ன ஆகும்னா, நேரோவா இருக்கக்கூடிய ஹோல்ஸோ ஸ்லிட்டோ இருக்குன்னா அது வழியா வரக்கூடிய லைட் கண்டிப்பா என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும், ரெண்டு பக்கமும் விரியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் டார்ச் லைட்லாம் பார்த்துருப்பீங்களா, டார்ச் லைட் அந்த மாதிரி. ஃபைன். It seems to turn around corners and enter regions where we would expect a shadow. Okay, it turns around corners and enter regions where we would expect a shadow. ஸோ நம்ம எந்த இடத்துல ஷேடோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அங்கேயும் லைட் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா டேர்ன் ஆகி அதுக்குள்ளார பாஸ் ஆயிருக்கும். திஸ் எஃபெக்ட் நோன் அஸ் டைஃப்ராக்ஷன் கேன் ஒன்லி பி ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் யூசிங் வேவ் ஐடியாஸ். ஸோ வெறும் வேவ் ஐடியாஸ் அப்படின்ற கான்செப்டை மட்டும் வச்சு பார்த்தாதான் உங்களால டைஃப்ராக்ஷனை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஆல் யூ ஆர் ஹார்ட்லி சர்ப்ரைஸ்டு டு ஹியர் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் சம்மோன் டாக்கிங் அரௌண்ட் ஏ கார்னர். யாரோ ஒருத்தர் ஒரு கார்னர்ல பேசுறாரு, ஆனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அப்படின்னா எப்படி கேக்குது? எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகுது, டிராவல் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம், சவுண்ட் வேவ்ஸ் ஸ்ட்ரெயிட்டா டிராவல் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கு நேரா அவரு எங்க பேசுறாரோ அவருக்கு நேரா நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கேட்கணும். ஆனா அது சைட்ல இருக்கிற யாருக்கானாலும் கேக்குதுன்னா அப்போ அந்த ரூம் ஃபுல்லாவே அது ஸ்ப்ரெட் ஆகுது. Fine. When the double slit in Young's experiment is replaced by a single narrow slit. So double slit இருந்துச்சுல, S1 S2 ரெண்டு ஸ்லிட் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலா இப்போ ஒரு ஸ்லிட் தான் எடுத்துக்க போறோம். Illuminated by a monochromatic source. So ordinary monochromatic light எடுத்துக்கிறோம். Sodium vapor lamp, mercury vapor lamp, ஏதோ ஒரு monochromatic light எடுத்துக்கிறோம். A broad pattern with a central bright region is seen. ஸோ ஒரு ப்ராடான பேட்டர்ன் எனக்கு கிடைக்குது. அதுலயும் சென்ட்ரல் எப்படி இருக்குன்னா, மையப்பகுதி எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஓகே, ஆன் போத் சைட் தேர் ஆர் அல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ரீஜன்ஸ். ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒரு டார்க் பேண்ட், சாரி பிரைட், ஃபர்ஸ்ட் ஒரு பிரைட் ரீஜன் கிடைக்குது சென்டர்ல, அதுக்கு ரெண்டு பக்கமும் மேலையும் கீழையும் ஆகுதுன்னா டார்க் பிரைட்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டே இருக்கு. பட் சென்டர்ல தான் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரைட்டா இருக்கு. நான் சொல்றது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த ப்ளூ கலர் டயக்ராம பாத்தீங்கன்னா. ஸோ இதுதான் அந்த பிரைட்.
ஓகே, அதுக்கப்புறம் டார்க் இருக்கு, மறுபடியும் பிரைட் இருக்கு. பட் இப்போ முன்னாடி இருந்த பிரைட்டை விட இப்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் டார்க் அதிகமாகுது, தெரியுதா? டார்க் அதிகமா இருக்கு. மறுபடியும் பிரைட் கம்மியா இருக்கு, ரொம்ப கம்மியாகுது. இன்னும் டார்க் அதிகமாகும், பிரைட் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஹாய் தஸ்வின், ரொம்ப நேரம் கழிச்சு அட்லீஸ்ட் ஒருத்தவங்கனாச்சும் லைவ்ல வந்திருக்கீங்க. தீபாவளி ஸ்வீட்லாம் வீட்ல பண்ணுவீங்களா சார்? நோ வே. ஸ்வீட் பண்ண மாட்டோம். யாராவது பண்ணாங்கன்னா சாப்பிடுவோம். பக்கத்துல எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தருவாங்க. ஈவன் நாங்களும் இந்த ஏதாவது 2, 3 செய்வாங்க. அம்மா முன்னாடிலாம் நல்லா இருக்கும்போது செய்வாங்க. இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நெறையா. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் செய்யறது. வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ், அப்புறம் கடை இருக்கு, பார்த்துக்கலாம். ஈவன் ஒய்ஃப் வீடு இருக்கு, அங்கேயும் பார்க்கலாம். ஓகே. ஆன் போத் சைட்ஸ் தேர் ஆர் அல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ரீஜன். ஓகே, சென்டர்ல பிரைட் ரீஜன் ரொம்ப பெருசா இருந்துச்சு பேண்டு. அதுக்கப்புறம் பேண்டு வித் கம்மியாகிட்டே இருக்கு. த இன்டென்சிட்டி பிகம் வீக்கர் அவே ஃப்ரம் த சென்டர். ஸோ சென்டர்ல இருந்து அவே ரெண்டு பக்கமும் தூரக்க போக போக எனக்கு இன்டென்சிட்டி என்ன ஆயிடும்னா ரொம்ப கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. இன்டென்சிட்டி பிகம் வீக்கர். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கோ டு ஃபிகர் 10.14. ஸோ 10.14க்கு போங்க, விச் இஸ் இதோ இங்க இருக்கிற டயக்ராம், which shows a parallel beam of light falling normally on a single slit ln with வித் ஏ. ஸோ ஏ என்ற வித்துக்கு, ஏ என்ற அகலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிட்டு, அந்த சிங்கிள் ஸ்லிட்ல எனக்கு பேரலா லைன்ஸ் வருது. ஓகே, எல் என் அப்படின்றது எல்ல இருந்து என் வரைக்கும் இருக்கிற இந்த லைன்ஸை பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்றோம். இதுல லைட் வருது, பேரலல் பீம் ஆஃப் லைட். ஓகே, அதுல M1 M2 இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹை டார்க் பிரைட் பேண்டை உருவாக்க போகுது. இதுக்கு பக்கத்துல டார்க் பேண்ட்ஸ் உருவாகும். Okay, the diffraction light goes on to meet a screen. The midpoint of the slit is M. So slit உடைய midpoint நம்ம M ன்னு எடுத்துக்கிறோம். இது போய் என்ன பண்ணுதுன்னா ஸ்கிரீனை மீட் பண்ணுது. ஓகே, a straight line through M perpendicular to the slit plane meets the screen at C. ஸோ இந்த எம்ன்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சா ஸ்கிரீனை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு பேரு சின்னு சொல்றாங்க. We want the intensity at any point P on the screen. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல Pன்ற பாயிண்ட்ல நமக்கு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அது கண்டிப்பா கம்மியா இருக்கும் இல்லையா? To the different points L, M, N, etc. can be treated as parallel, making an angle theta with normal MC. ஸோ அந்த டயக்ராமை காமிக்கிறேன் பாருங்க. இங்க இருந்து இது ஃபுல்லாவே ஸ்கிரீன் தான். ஓகேவா? ஸ்கிரீன்ல சின்ற பாயிண்ட்ல ஸ்ட்ரெயிட்டா எம்ன்ற லைட் வேவ்ஸ் வந்து மீட் பண்ணுது. இது பிரச்சனை இல்லை. பட் இப்போ இது இந்த சின்ற பாயிண்ட்ல இருந்து மிட் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே போய் நான் பின்ற ஒரு பாயிண்டை எடுத்துக்கிறேன். அது ஏதோ ஒரு பாயிண்ட், அந்த பிளேன்ல எந்த பாயிண்டா வேணா இருக்கலாம். 2P அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா? அது ஒரு பாயிண்ட். எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் தான் Pன்னு வச்சுக்கோங்க. இந்த Pன்ற பாயிண்ட்டுக்கு M1ல இருந்து வர லைட் எப்படி வரும், எம்ல இருந்து வர லைட் எப்படி வரும், M2ல இருந்து வரக்கூடிய லைட் எப்படி வரும், எல்ல இருந்து வரக்கூடிய லைட் எப்படி வரும், என்ல இருந்து வரக்கூடிய லைட் எப்படி வரும், இது எல்லாமே கண்டிப்பா Pன்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை பொறுத்து இது எல்லாத்துக்கும் ஆங்கிள்ஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்ன்ற ஒரு லைட்டை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. அந்த எம்ன்ற லைட்டுக்கும் என்ன்ற லைட்டுக்கும் தீட்டாஸ் வரைஞ்சிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். எம்ன்ற லைட்டு சென்டர் பாயிண்ட் சியை போய் மீட் பண்ணுது ஸ்கிரீன்ல. அதுவே Pன்ற பாயிண்ட்டை மீட் பண்ணும்போது அந்த சென்டர்ல மீட் பண்ண லைனுக்கும் Pன்ற பாயிண்ட்டை மீட் பண்ண லைனுக்கும் உள்ள ஆங்கிளை தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி எல்லுக்கும் வரைஞ்சிருக்காங்க, எண்ணுக்கும் வரைஞ்சிருக்காங்க. இது எல்லாமே புரியுதா? டயக்ராமை பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சார் விழுப்புரம்ல மாநாடுக்கு போவீங்களா சார்? விக்கிரவாண்டி மாநாடு. இப்போ அங்க பவர் கட் கொஞ்சம் கம்மியாயிருச்சா சார்? ஆமா, கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பவர் கட் அதிகமா வர்றதில்ல. ஏன் கேக்குறீங்க? ஐ மீன் வாய வைக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் வந்துட போகுது. பவர் கட் அதிகமா இல்ல. விக்கிரவாண்டி கண்டிப்பா போவேன், தளபதி ஆச்சு, போகணும். ட்ரை ஈவினிங். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் பார்த்தலாம். த பேசிக் ஐடியா இஸ் டு டிவைட் த ஸ்லிட் இன்டு மச் ஸ்மாலர் பார்ட்ஸ். ஸோ அந்த ஸ்லிட்டை நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் நிறையா சின்ன சின்ன பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் ஆட் தர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அட் பி.
ஸோ அப்போ அதுல ஒரு பார்ட்டும் எடுத்துக்கிட்டு அது Pன்ற பாயிண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு, அதனுடைய பங்களிப்பை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வித் த ப்ராப்பர் ஃபேஸ் டிஃபரன்சஸ் we are treating different parts of the wavefront at the slit as secondary sources. So different parts of the wavefront, ஒரு wavefront உடைய வேற பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்லிட்ல இருந்து வரக்கூடிய ஒரு wavefrontையும் செகண்டரி சோர்ஸா எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஹாய் பிருந்தா. Okay. Because the incoming wavefront is parallel to the plane of the slit. ஏன்னா இன்கமிங் வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு, அதனால அதுல இருந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வேவ் ஃப்ரண்ட்டை நான் செகண்டரி வேவ் சோர்சஸா எடுத்துக்கிறேன். தீஸ் சோர்சஸ் ஆர் இன் ஃபேஸ். ஆனா இந்த எல்லா சோர்சஸுமே ஒரே ஃபேஸ்ல தான் இருக்க போகுது. It is observed that the intensity has a central maxima at theta equal to 0. ஸோ தீட்டாவுடைய வேல்யூ எப்ப ஜீரோவா இருக்கும், அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும் இல்லையா, சின்ற பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதுதான் எப்பயுமே இன்டென்சிட்டி மேக்ஸிமமா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் செகண்டரி மேக்ஸிமா அட் தீட்டா அப்ராக்சிமேட்லி n plus 1/2 into lambda by a, which goes on becoming weaker and weaker with increasing n. ஸோ n அதிகமாக ஆர்டர் அதிகமாக எனக்கு என்ன ஆகணும், இந்த இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஓகே, the minima zero intensity or at theta is approximately equal to n lambda by a. So n plus 1/2 lambda அப்படின்றது n lambda by a அப்படின்ற அளவுக்கு மாறும்போது இன்டென்சிட்டி கிட்டத்தட்ட ஜீரோவாவே மாறிடும்னு சொல்றாங்க. The photograph and the intensity pattern corresponding to it is shown in figure 10.15. So figure 10.15ல இதனுடைய இன்டென்சிட்டிஸ் எப்படி இருக்கு, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த திக்னஸ், அதை வச்சு இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி பிரைட் பேண்ட் டார்க் பேண்ட்லாம் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க இந்த டயக்ராம் மூலமா. There has been prolonged discussion about differences between interference and diffraction among. So ரொம்ப 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 நீண்ட காலமாக என்ன பண்றாங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் என்ன வேற்றுமை இருக்கு, டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்டுக்கு நடுவில் நிறைய பேச்சுகள் இருக்கு. என்னன்னா சில இன்டர்ஃபரன்ஸும் ஒண்ணுதான் டைஃப்ராக்ஷனும் ஒண்ணுதான் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் திஸ் ஃபினாமினா, இந்த ஃபினாமினா டிஸ்கவர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். Okay, in this context, it is interesting to note what Richard Feynman had said in his famous Feynman lectures on physics. So Feynman lectures அப்படினு physicsல ஒரு லெக்சர் இருக்கு. அந்த லெக்சர்ல அவர் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, no one has ever been able to define the difference between interference and diffraction satisfactorily. இது வரைக்கும் யாருமே ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்னு நம்புற அளவுக்கு இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டைஃப்ராக்ஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸை கொடுக்கவே இல்லை, டிஃபைன் பண்ணவே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் எ கொஸ்டின் ஆஃப் யூசேஜ் அண்ட் தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ பிசிக்கலாவே அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம். The best we can do is, so அப்ப இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி தான் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கிறது அப்படின்னா, roughly speaking is to say that when there are only a few sources, say two interfering sources, ரெண்டு sources தான் இருக்கு, இல்ல கொஞ்சம் sources தான் இருக்கு, அதுல ரெண்டு sources அவங்க எடுத்துக்கிறாங்க, say two interfering sources, then the result is usually called interference. So ரெண்டு interfering sources இருக்கு அப்படின்னா, coherent waves இருக்குன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடியது கண்டிப்பா என்னவா இருக்குன்னா இன்டர்ஃபரன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. பட் இஃப் தேர் இஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் தேம், சப்போஸ் அதே சோர்சஸே நிறைய இருந்துச்சுன்னா, இட் சீம்ஸ் தட் த வேர்ட் டைஃப்ராக்ஷன் இஸ் மோர் ஆஃபன் யூஸ்டு. ஸோ அப்ப இன்டர்ஃபரன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்றதை விட டைஃப்ராக்ஷனை ரொம்ப அதிகமா நம்ம பயன்படுத்தலாம், அது கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. டைஃப்ராக்ஷனை பயன்படுத்தக்கூடியது கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? In the double slit experiment, we must note that the pattern on the screen is actually a superposition of single slit diffraction from each slit or hole. ஒரு ஸ்லிட்ல இருந்தும் ஒரு ஹோல்ல இருந்தும் நமக்கு கிடைக்கிறது ஒரு சூப்பர்பொசிஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன். ஒரு ஸ்லிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் தான் அது இல்லையா? சரி, அந்த டபுள் ஸ்லிட் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ ஒரு ஸ்லிட்ல இருந்தும் கிடைக்கிறத நம்ம டைஃப்ராக்ஷன் சொல்லலாம், டபுள் ஸ்லிட்ல இருந்து கிடைக்கிறது இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு சார் மாநாடு ரொம்ப கூட்டமா இருக்குமே. ஆமா, கூட்டமா தான் இருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அவர் சொல்ல, ஆமா ஸ்டார்டிங்கே அவர் அப்படிதான் சொல்லார்ல, இல்ல நான் எங்க வீட்டுல தான் குடியிருக்கேன்னு நீங்க சொல்ல ஒரு ஓகே, நல்லா இருக்கு நீங்க சொல்லது. அவரு என்ன, ஐ மீன் நான் மட்டும் அவரை பார்க்க போகல, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேரு, ஈவன் அதர் ஸ்டேட்ல இருந்தும் கொஞ்சம் பேரு
அவரை பார்க்கறதுக்கு வராங்க. ஸோ பயங்கர கூட்டமா இருக்கும். பட் என் ஃப்ரெண்டு வீடு அங்கதான் இருக்கு, வி சாலையில. விக்கிரவாண்டி வி சாலையில என்னுடைய ஃப்ரெண்டு ராம்கின்னு சொல்லிட்டு அவனுடைய வீடு அங்கதான் இருக்கு. அவன் வீட்டுக்கு கொஞ்ச தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மாநாடு. அதனால அவங்க வீட்ல பைக் நிறுத்திட்டு போயிட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சேஃபா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலதான் போலாம் அப்படின்னு பாக்குறேன். சரி, இந்த டாபிக் முடிக்கலாமா? இல்ல ஆரம்பிச்சா போலரைசேஷன் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி பிளேன் போலரைஸ் லைட் பிபிஎல் இதெல்லாம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்ல. ஸோ அப்போ நம்ம இது ஒன்று மட்டும் பார்த்துடலாம். சரியா? சீயிங் த சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஓகே, சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து கிடைக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. வாவ், ஒரு பிளேடு அதே ஷேப்ல இன்னொரு பிளேடு இருக்கு. ஹோல்டிங் டூ பிளேட்ஸ் டு ஃபார்ம் ஏ சிங்கிள் ஸ்லிட், எ பல்ப் ஃபிலமெண்ட் வியூடு த்ரூ திஸ். ஓகே, இட் இஸ் சர்ப்ரைசிங்லி ஈஸி டு see சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஃபார் ஒன் செல்ஃப். ஒருத்தவங்க அவங்களாவே டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட் டைஃப்ராக்ஷனை ஈஸியா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. த எக்யூப்மெண்ட் நீடட் கேன் பி ஃபவுண்ட் இன் மோஸ்ட் ஹோம்ஸ். ஸோ நிறைய பேருடைய வீட்லயே அதுக்கான எக்யூப்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கண்டிப்பா இதை செய்து பாருங்க உங்க வீட்ல. சரியா சார்? இந்த டைலாக் மட்டும் எனக்காக சொல்லுங்க சார், மேல இருக்கிற மெசேஜ். இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிடுவாங்கப்பா. அவர் அவர் வேற, அவர் லெவல் வேற. அவர் சொன்னா கை தட்டுவாங்க, நான் சொன்னா கமெண்ட்ல வந்து யாராவது திட்ட போறானுங்க தளபதி ரசிகர்கள். நானும் அவருதான் ரசிகர் தான், ஆனாலும் யாராவது வந்து திட்டுவாங்க. ஃபுல் டைலாக் சொல்லுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும். இதை சொல்லும் போதே கைத்தட்டல ஆரம்பிச்சிடும்ல, அவரு சொல்ல விடாத அளவுக்கு. சரி, நம்ம இந்த கான்செப்ட் முடிச்சலாம். நான் இந்த ஒரு பேராகிராஃபோட இந்த சாப்டரை இந்த பார்ட்டை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட் 4. The equipment needed can be found in most homes: 2 razor blades and 1 clear glass electric bulb. So ஒரு glass bulb இருக்கு, அப்புறம் 2 blade இருக்கு. Preferably with a straight filament. Okay, mostly அந்த bulb உடைய filament வளைஞ்சு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. Okay, one has to hold the 2 blades so that the edges are parallel and have a narrow slit in between. So edgesலாம் parallel-ஆ இருக்கணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல சின்னதா ஒரு கேப் இருக்கு. 2 பிளேடுக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க, தெரியுதா? அதுதான் ஸ்லிட். ஓகே, கீப் த ஸ்லிட் parallel to the filament. அந்த ஃபிலமெண்ட், பல்ப் ஃபிலமெண்ட் இருக்கலாம், அந்த ஃபிலமெண்ட்டுக்கு பேரலா இந்த ஸ்லிட்டை வைக்க சொல்றாங்க. ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐ, நம்மளுடைய கண்ணுக்கு நேராகவும் இருக்கும். அதாவது கண்ணுக்கு எதிர்க்க இந்த பிளேடை வைக்கிறோம். அதுக்கும் முன்னாடி பல்ப் இருக்கு, ஒரு பல்பு. அதுக்கு முன்னாடி 2 பிளேடை வச்சு ஒரு சிங்கிள் ஸ்லிட்டை உருவாக்குறோம். அதுக்கும் முன்னாடி நம்ம அதை பார்க்க போறோம். ஓகேவா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐ. யூஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் இஃப் யூ நார்மலி டூ. உங்களுக்கு கண்ணாடி போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. கண்ணாடி போடாம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப லைட் வேவ் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறீங்களா, லைட்டுக்கு பக்கத்துல போய். சரி, இஃப் யூ நார்மலி டூ, நார்மலா நீங்க லைட் போடுவீங்கன்னா லைட் போட்டு, கண்ணாடி போடுவீங்கன்னா கண்ணாடி போட்டு பாருங்க. with a slight adjustment of the width of the slit and the parallelism of the edges, the pattern should be seen with its bright and dark bands. ஸோ லைட்டா இது இந்த ஸ்லிட்டுடைய கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணாலோ அதிகமாக்கினாலோ, மோஸ்ட்லி கம்மி தான் பண்ணணும். அப்படி கம்மி பண்ணும்போது கொஞ்சம் அந்த எட்ஜஸை நகர்த்தும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேட்டர்ன்ஸ் கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேட்டர்ன்? டார்க் அண்ட் பிரைட் பேண்ட். Okay. Since the position of all bands except the central one depends on wavelength. So எல்லா பேண்ட்ஸ்மே சென்ட்ரல் ஒன்னை தவிர மீதி எல்லாமே வேவ் லென்த்தை பொறுத்து தான் இருக்கும்னு சொல்றாங்க. சென்ட்ரல் ஒன் சென்டருக்கு நேரா பிரைட் பேண்டா இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டார்க் பிரைட்ன்ற அல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் எதை பொறுத்ததுன்னா வேவ் லென்த்தை பொறுத்தது. தே வில் ஷோ சம் கலர்ஸ். அது எனக்கு சில கலர்ஸையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. யூசிங் எ ஃபில்டர் ஃபார் ரெட் ஆர் ப்ளூ வில் மேக் த ஃப்ரிஞ்சஸ் கிளியரர். ஸோ ஒரு ரெட் கலர் பேப்பரோ ப்ளூ கலர் பேப்பரோ நான் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னால இன்னும் நல்ல அந்த ஃப்ரிஞ்சஸ் எல்லாம், பேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. ஃப்ரிஞ்சஸ் எல்லாம் கிளியராகவே பார்க்க முடியும்னு சொல்றாங்க. வித் போத் ஃபில்டர்ஸ் அவைலபிள், த வைடர் ஃப்ரிஞ்சஸ் ஃபார் ரெட் கம்பேர்ட் டு ப்ளூ கேன் பி சீன். உங்ககிட்ட 2 ஃபில்டருமே இருக்குன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வைடர் ஃப்ரிஞ்சஸ் ஃபார் ரெட். ஸோ ரெட் நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கம்பேர்ட் டு ப்ளூ கேன் பி சீன். ஃபைன். In this experiment, the filament plays the role of the first slit. So filament என்ன பண்ணுதுன்னா first slit act ஆகுது. Yes, in figure 10.15. The lens of the eye focuses the pattern on the screen, retina of the eye.
ஸோ நம்மளுடைய ஸ்க்ரீன் எது இங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினா தான் ஐ ஃபோக்கஸஸ். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்க்ரீன்னு சொல்றாங்க. அதுல தான் பேட்டர்ன் உருவாகுது. வித் சம் எஃபோர்ட் ஒன் கேன் கட் எ டபுள் ஸ்லிட் இன் அன் அலுமினியம் ஃபாயில். ஸோ ஒரு அலுமினிய தகடு எடுத்துக்கிட்டு அதுல 2 ஸ்லிட்டை நம்மளால உருவாக்க முடியும், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தான்னு சொல்றாங்க. பட் நீங்க அதெல்லாம் செய்யாதீங்க, கஷ்டப்பட்டு செய்யணும். சார் குவார்ட்டர் அண்ட் கோழி பிரியாணி தராங்களான்னு சார். இது ஒன்று கட்சி மீட்டிங், ஐ மீன் கட்சி மீட்டிங் தான், ஆனா இது அரசியல் கட்சி மீட்டிங் இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. மது ஒழிப்புக்கு இவர் கண்டிப்பா துணை புரிவாரு. அதெல்லாம் அகேன்ஸ்டா தான் இவர் ஆக்ட் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். நான் இல்ல, நிறைய பேர் நம்புறாங்க. ஓகே, ஸோ பிருந்தா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஓகே, ஸ்மால் ஆங்கிள் இதுல இருந்து பார்க்குறோம். ஓகே, வித் சம் எஃபோர்ட் one can cut a double slit in an aluminum foil with a blade. The bulb filament can be viewed as before to repeat Young's experiment. So இதே bulb filamentக்கு நேரா அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா Young's experiment ரிப்பீட் பண்ண முடியும். In daytime there is another suitable bright sources subtending a small angle at an eye. This is the reflection of the sun in any shiny convex surface. So convex surface இருக்கிற எதை எடுத்துக்கிட்டாலும், ஷைனிங்கா கான்வெக்ஸ் சர்ஃபேஸா இருக்கிற எதை எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு ஒரு லைட் சோர்ஸா ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க, பிரைட் சோர்ஸா ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சைக்கிள் பெல் கூட வளைஞ்சு தானே இருக்கும், அதாவது ஒரு மாதிரி கான்வெக்ஸ் மாதிரியே தான் இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அதுல இருந்து கூட லைட் எமிட் ஆகக்கூடியதை நம்ம ஒரு சோர்ஸா எடுத்துக்கலாம். ஓகே, this is the reflection of the sun in any shiny. Okay, do not try direct sunlight, it can damage the eye. ஓகே, நீங்க டைரக்டா சன்லைட்லயே வச்சு பார்க்காதீங்க, அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதுல இருந்து பாருங்க, ஏன்னா உங்க ஐய அது பாதிக்கலாம்னு சொல்றாங்க. and will not give fringes anyway as the sun subtends at an angle of half degree. ஸோ half degree ஆங்கிள் சப்டெண்ட் ஆகிறதுனால அது எந்த ஒரு ஃப்ரிஞ்சஸையும் எனக்கு ஒழுங்கா ஃபார்மும் பண்ணாது. அதனால சன்னை டைரக்டா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. in interference and diffraction light energy is redistributed. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்லயும் சரி டைஃப்ராக்ஷன்லயும் சரி லைட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இஃப் இட் ரெடியூசஸ் இன் ஒன் ரீஜன் ப்ரொடியூசிங் எ டார்க் ஃப்ரிஞ்ச். ஒரு ரீஜன்ல லைட் எனர்ஜி ரெடியூஸ் ஆச்சுன்னா அது எனக்கு என்ன பண்ணும்னா டார்க் ஃப்ரிஞ்சஸை ஃபார்ம் பண்ணும். இட் இன்க்ரீசஸ் இன் அனதர் ரீஜன், இன்னொரு ரீஜன்ல கண்டிப்பா அது ஆகும், அதிகமாகும். அதனால ப்ரொடியூசிங் எ பிரைட் ஃப்ரிஞ்ச். தேர் இஸ் நோ கெயின் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஜஸ்ட் அது எனர்ஜி லாஸும் பண்ணல, கெயினும் பண்ணல, அது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. அதனாலதான் எனக்கு வேவ்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. கிரஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ட்ரஃப்ல டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபைன். which is there is no gain or loss of energy which is consistent with the principle of conservation of energy. So உங்களுக்கே தெரியும் எனர்ஜி அப்படின்றது என்னது, கன்சர்வ்டு, ரைட்? எனர்ஜி can neither be created nor be destroyed. எனர்ஜின்றது கன்சர்வ்டு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி. இங்க என்ன ஆகலன்னா எனர்ஜியை லாஸும் பண்ணல, கெயினும் பண்ணல, ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? ரிச்சர்ட் ஃபின்மேன் வாஸ் ஒன் ஆஃப் த ரிசிபியன்ஸ் ஆஃப் த நோபல் 1965 நோபல் பிரைஸ் இன் பிசிக்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபண்டமெண்டல் ஒர்க் இன் குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ். ஸோ குவாண்டம் எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படின்றதுல ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்காக அவரு ஒன் ஆஃப் த ரிசிபியன்ட்டா இருந்திருக்காரு நோபல் பிரைஸ்ல 1965. ஃபைன். ஸோ இதோட நம்ம முடிக்கலாம். அடுத்தது போலரைசேஷன் இருக்கு. போலரைசேஷன்னா என்னன்னு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். 10.7 சரியா? ஃபைன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அவரு வேற மாதிரி அழகா சொல்லுவாரு. சரி, என் நெஞ்சில் குடியிருக்கும் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களே எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல்.